Human being, everyone gets hurt, like, உங்களை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னா, example, like, body shaming, and also when I took a picture with those legends like Raja sir, Rajini sir, அதை வச்சு என்னையும் அவங்களையும் வச்சு ட்ரோல் பண்ணாங்க. அப்போல்லாம் என்னோட அப்பா வயசு. ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுனால தான் டேரக்டர் உங்களே ஹீரோயினை அக்செப்ட் பண்ணாருங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இதை டேரக்டரே ஹையர் பண்ணது நான் தான், அப்புறம் எப்படி டேரக்டரை அக்செப்ட் பண்ண முடியும்? இஃப் ஐ ப்ரொடியூஸ் அ ஃபிலிம், எனக்கு ஒரு கான்செப்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா நான் வந்து ஹீரோயினாக பண்ணுவேன். உள்ளிருக்கும் பாதை நீ நடக்கும் போதும் முள்ளெடுத்து போட்டு நீ நடக்கலாகும். பட் இப்போ ஹீரோயின்ஸே வந்துட்டு ஐட்டம் சாங் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஹாய் டு ஆல் த தந்தை டிவி வியூவர்ஸ், திஸ் இஸ் கரிஷ்மா ஹியர். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினசரி படத்தினுடைய ப்ரொடியூசரும் அண்ட் ஹீரோயினுமான சிந்தியா லூர் நம்ம கூட இருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஹாய் மேம். ஹாய். ஹவ் ஆர் யூ? ஐம் குட். ஹவ் ஆர் யூ? ஐம் குட் மேம், ஐம் குட். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து சிந்தியா லூர் டே அப்படின்னா யார் அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் அவங்க எப்படிப்பட்டவங்க? பார்க்குறப்போ தமிழ் நல்லா பேசுவீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது, நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள், உங்களை டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் மேம். ஸோ மை நேம் இஸ் சிந்தியா லோரே. நான் 3 இயர்ஸாக வந்து தமிழ்நாட்டில் இருந்து மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மை ஃபர்ஸ்ட் மூவிஸ் வர்ணாசிரம்னு ஒரு மூவி பண்ணேன். ஐ டிட் அ மெயின் லீட் அந்த மூவியில் பண்ணேன். ஸோ செகண்ட் மூவி வந்து தினசரி. அந்த மூவியில் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்கேன், அப்புறம் க்ரியேட்டிவ் ஹெட்டாக அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட சின்ன பேக்ரவுண்டு. வேறு ஒன்று ஐம் ஃப்ரம் யூஎஸ்ஏ, கலிஃபோர்னியா, சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து வந்து 3 இயர்ஸாக இங்கே இருந்து மூவி பண்ணிட்டு இருக்கிறதுனால நல்லா தமிழ் பேசுவேன். ஸோ அது எனக்கு பிரச்சனை இல்லை, நல்லா பேசுவேன். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க, மீம் கிரியேட்டர்ஸே வந்துட்டு நிறைய இந்த படத்துக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நீங்கள் பாசிட்டிவாக பார்க்குறீங்களா இல்லை நெகட்டிவாக பார்க்குறீங்களா? டெஃபினெட்லி இட்ஸ் அ பாசிட்டிவ் ஒன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் மூவி பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட் மூவி வந்து நல்லா ரீச் வந்துச்சு, பட் இட்ஸ் நாட் அ பிக் ஹிட் ஆர் பிளாக் பஸ்டர். செகண்ட் மூவியில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரீச் ஆயிருக்கேன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஒரு ஆக்சுவலாக ஒரு மூவியோட நாங்கள் ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங், ஐ ஹேட் அ மீட்டிங் வித் ராஜா சார் அண்ட் ரஜினி சார். அது வந்து அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் கோயிங் வைரல். அது வைரல் ஆனதுக்கப்புறம் சாங் வந்து இட்ஸ் கோயிங் வைரல். அது வைரல் கூட சொல்கிறதுக்கோ அந்த சாங் ப்ளஸ் அதுக்கு வேறு நீங்கள் சொன்ன மாதிரி மீம்ஸ் நிறையா போட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அது ரீச் போக வச்சுட்டாங்க. ஸோ எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் மீ நவ். அண்ட் தென் இந்த மூவி இப்போ மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லோரும், எப்போ ரிலீஸ் ஆகும் போய் பார்க்கணுன்னு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஐ ஃபெல்ட் லைக் என்னன்னா இப்படி இருக்குது அப்படின்னு. பிகாஸ் எல்லாருமே நம்ம பாசிட்டிவாக தான் நினைப்போம், நம்மளை எல்லோரும் பாசிட்டிவாக சொல்லணும். ஸோ நெகட்டிவாக சொல்லணும், அப்புறம் நெகட்டிவாக சொன்னாலும் அதுவும் ஒரு ரீச் தானே, ஏதோ ஒரு ரீச் கிடைக்குது நமக்கு. எதுவுமே சொல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு கஷ்டம். ஸோ சம்திங் இஸ் ஹேப்பனிங், பெட்டர் தென் நத்திங், ரைட்? ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப நான் அது பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன், நெகட்டிவாக எடுக்கல. ப்ரொடியூசராக ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறமா இப்போது ஹீரோயினா. ஸோ உங்களை பற்றி நிறைய ட்ரோல் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஸ்டில் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருந்தீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது அந்த ட்ரோலில் ஹர்ட் ஆகிருக்கா? ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எவ்ரிஒன் கெட்ஸ் ஹர்ட். லைக் உங்களை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னா அது நம்ம லைக் எக்ஸாம்பிள் லைக் பாடி ஷேமிங், அண்ட் ஆல்சோ நம்மளோட இதை வச்சு இப்போ நான் வந்து சிங்கருக்கு அதுக்கும் தப்பாக சொல்லுவாங்க, ஏதாச்சும் நீ என்ன உனக்கு ஏன் பாடணும் அப்படின்னு. தென் when I took a picture with like those legends like Raja sir, Rajini sir, அதை வச்சு என்னையும் அவங்களையும் வச்சு ட்ரோல் பண்ணாங்க. ஐ மீன் லைக் in a disgusting bad way. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அவங்களாம் என்னோட அப்பா வயசு, பட் ஸ்டில் ஐம் ஜஸ்ட் சேயிங் எப்படி. ஸோ ட்ரோல்னால் வந்து ஒரு அவங்கெல்லாம் அனானிமஸாக நம்ம யாருக்கும் தெரியாதுன்னு இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணுவோன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. எங்கேயோ இருந்து யாரும் வந்து ஒரு டிஸ்கஸ்டிங் காமெண்ட்ஸ் அசிங்கமாக பேசுறதுல அவங்களுக்கு ஒரு இது கிடைக்குது, சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது கஷ்டமாக தான் இருக்கும். பட் நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஐ கேனாட் மூவ் ஃபார்வர்ட், ரைட்? நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தை ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்கணும், அது நல்லா போகணும். ஐ நீட் டு டூ மோர் மூவிஸ், கண்டென்ட் நிறையா வச்சுருக்கேன் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணணுன்னா ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கோன்னா அதெல்லாம் அந்த மீம்ஸ் அதெல்லாம் ஐம் நாட் லைக் ஒரிங் அபவுட். கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு எல்லா ஆர்டிஸ்ட்டும் தே கோயிங் த்ரூ திஸ்.
ஃபேஸ் பண்ணிட்டு எல்லாரும் இப்போ இருக்கிற எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் கூட தே ட்ரோலிங் தேம் அண்ட் அவங்க அதெல்லாம் கண்டுக்காம தே ஜஸ்ட் மூவிங் ஃபார்வர்டில் அதுதான் நானும் பண்ண போகிறேன். இட்ஸ் நாட் ஒரு சைடு வந்து ஓகே நீங்கள் இதை பாசிட்டிவ் வேவ் ஆஃப் எடுத்துகிட்டு போகிறீங்க, பட் ஃபேமிலி சைடில் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும்? அவங்களுக்கு இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். மை ஃபேமிலி, மை மாம் அண்ட் டேட் அண்ட் மை சிப்ளிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் தென் தே நாட் ஹியர் ரைட், தே ஆர் இன் யூஎஸ்ஏ. அவங்களுக்கு வந்து நான் அமிச்சா தான் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ தென் தே ஆல்சோ லைக் கோ இந்த நோ கொஞ்சம் சிலலாம் அவங்களுக்கு வரப்போ பார்ப்பாங்க. பட் அவங்க பெருசாக எடுத்துக்கல. பிகாஸ் இட்ஸ் ஆல் லைக் when you grow you have to face this once. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இருந்தப்போ எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பட் லைக் இந்த மாதிரி ஸ்ட்ரோல்ஸ் வருது, மீம்ஸ் வருதுன்னா யூர் க்ரோயிங்னு அர்த்தம். இஃப் யூ பீப்புள் கம் டு நோ அபவுட் இட் தென் யூ கெட் ஆல் தி ட்ரோல்ஸ் ஆல் தி பின். அவங்கள பற்றி பேசினாலே யூர் க்ரோயிங் ரைட். ஒரு நார்மலாக இருக்கிறவங்களை பற்றி யாருமே பேச மாட்டாங்கல்ல, உங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்கன்னா தென் யூர் மூவிங் ஃபார்வர்ட், மூவிங் அப் த லேடர், போய் மேலே போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். அதனால இட்ஸ் அவங்களும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலாது. பேக்ரவுண்டே இல்லாமல் இப்படி ஒரு பெரிய படம் அண்ட் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு இளையராஜா சார் எப்படி வந்தார் இந்த படத்துக்குள்ளே? ஏன்னா செகண்ட் படத்துலேயே அவர் வந்திருக்கார் இல்லையா? ஸோ இளையராஜா சார் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தார்? இந்த ஸ்டோரி, இந்த ஸ்கிரிப்ட் வந்து அவர் ஏன்னா எனக்கு வந்து இளையராஜா சார் வந்தது வந்து நான் ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், நான் ஒரு சிங்கர். அது வந்து எனக்கு வந்து அவரோட சாங்ஸ் தான் நிறைய பாடுவேன். நாளைக்கு லாஸ்ட் 3-4 இயர்ஸாக பாடிட்டுருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ஆசை, அவர் வந்து என்னோடய மூவியில் மியூசிக் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. அது வந்து நாங்கள் இந்த மூவிக்காக அப்ரோச் பண்ணோன்னே ஹி won't do music for everyone. அது மாதிரி எல்லாம் செலக்டிவாக தான் பண்ணுவார், என்ன பண்ணவே மாட்டார் அது. ஸோ அதனால ஐ தாட் I'm not gonna get his opportunity to have in my movie நினச்சேன். ஆனால் நாங்கள் அப்ரோச் பண்ணி நாங்கள் பேசினதெல்லாம் இது பண்ணினா அவருக்கு வந்து ஓகே லெட்ஸ் டூ இட் அப்படின்ட்டாரு. நல்லாவும் போட்டு கொடுத்துருக்காரு. சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆகிடுச்சு, எல்லா சாங்ஸும். அது எங்களுக்கு வெரி ஹாப்பி ஆஸ் அ டீம். எங்களோட ஹார்ட் ஒர்க்கு, அவரோட ஹார்ட் ஒர்க்கு, பிகாஸ் he put his like hard work on the songs. இது மாதிரி வரணும், ஒவ்வொரு ஜென்ரலையும் கொடுத்துருக்காருல்ல. ஸோ லைக் ஒன்று வந்து 80s கொடுத்துருக்காரு, இன்னொன்று வந்து கரண்ட் வெர்ஷன், அது மாதிரி நல்லா இருக்குது எல்லாமே. ஸோ இளையராஜா சார் அப்படின்னாலே வந்துட்டு அவர் வந்துட்டு ஈஸியாக கன்வின்ஸ் ஆக மாட்டார். எப்படி இருந்தாலுமே ஈஸியாக கன்வின்ஸ், காசுக்காக பண்ணணும் அப்படிலாம் பண்ண மாட்டார். அவருக்கு பிடிச்சா மட்டும்தான் பண்ணார். அவரை கன்வின்ஸ் பண்ணுறது ஒரு டஃப்பான சேலஞ்சாக இல்லையா? எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? வந்து நிறைய பேசினேன் அவர்கிட்ட. சம்டைம்ஸ் இன்னும் உங்களுக்கு நீங்கள் ஒரு கேட்ட கொஸ்டின்லேயே ஒரு ஆன்சர் இருக்குது. எப்படின்னா நீங்கள் எப்படி உங்களுக்கு பண்ணார், மற்றவங்களுக்கு பண்ணலன்னா நம்ம எல்லாருக்கும் அது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடாது. அதில் ஒரு சிலவங்களுக்கு கிடைக்குதுன்னா அது வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்குது. இட் மென்ட் டு பி. அவர் வந்து எனக்கு பண்ணணும்னு இருக்குது, அதனால வந்து பண்ணார். அதே மாதிரி வி போத் ஃபெல்ட் கனெக்ஷன். சம்டைம்ஸ் வந்து சிலவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், நம்ம பார்த்தோன்னே அவங்களை பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். சிலவங்க பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு தோணாது. ஸோ எனக்கு அவருக்கு வந்து என்னை பார்த்தோன்னா தோணியிருக்கு, ஓகே லெட்ஸ் டூ இட் ஃபார் ஹர் அப்படின்னு. நானும் ஒரு சிங்கர்னால அவருக்கு நிறையா முன்னாடியெல்லாம் அவர் மீட் பண்ணப்போ பாடிலாம் காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் ஓகே இவ்வளோ இதாக இருக்கிறதுனால பண்ணலாம் அப்படின்னு. மூவியோட ஸ்கிரிப்டும் அவருக்கு பிடிச்சிருச்சனால அதை பண்ணார். ஹி won't do it for everyone. I'm blessed. அதான் சொல்லணும். கிரேட். ஆக்சுவலி நீங்கள் இளையராஜா சார் கிட்ட நான் பாடியெல்லாம் காமிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உங்களுடைய தமிழ் ஃபேன்ஸ்க்காக பாடி காட்ட முடியுமா? நான் முடியிறப்ப என்ன பாடுறேன், ஏதாவது ஒரு தமிழ் பாட்டு ஒரு 2-3 லைன் மட்டும். என்ன பாட்டு இப்போ தெரியலையே எனக்கு. ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டு இருக்குமே, இளையராஜா சார் கிட்ட பாடி காமிச்சிங்களா? அந்த பாட்டா கூட பாடி காட்டலாம். உள்ளிருக்கும் பாத நீ நடக்கும் போதும் முள்ளெடுத்து போட்டு நீ நடக்கலாகும், வீதியிலே நீ நடந்தா கண்கள் எல்லாம் மேலதான், முள்ளு தைச்சா தாங்கும் நெஞ்சோம், கண்கள் தைச்சா தாங்காதையா, ராசாத்தி மனசுல என் ராசா உன் நினப்பு தான், இந்த ராசாத்தி மனசுல என் ராசா உன் நினப்பு தான். ஸோ தட்ஸ் அ சாங் ஐ சாங். இது ஃபஸ்ட்டு சரணம் ஒன்று பாடிட்டு அப்புறம் பல்லவி பாடினேன். ஒரு பக்கம் வந்து இளையராஜா சார் வந்துட்டு மியூசிக் பண்ணாருங்கிறது ஒரு பக்கம் ஒரு சர்ப்ரைஸ், இன்னொரு பக்கம் வந்துட்டு டான்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு சாரோட டான்ஸுமே ஸ்ரீகாந்த் சாரோட டான்ஸுமே பார்த்தோம். ஸோ நீங்கள் இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி டான்ஸ் பண்ணிங்களா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ப்ராக்டிஸ் இல்லை. த ரீசன் இஸ் வி ஹேவ் வெரி ஷார்ட் டியூரேஷன் ஃபார் த ஷூட். ஒன்லி 3 days அந்த ஷூட் பண்ணோம். அதுக்கு நல்ல டைம் கிடைக்கல எங்களுக்கு. அதனால தான் வந்து நம்ம ஹீரோ ஹேஸ் அ ஃபேமிலி எமர்ஜென்சி, அவருக்கு போகணுன்னால எனக்கு தனியாக ஷூட் பண்ணோம், அவருக்கு தனியாக ஷூட் பண்ணி அவரை பேக் பண்ணி வி பேக்டிமாக அமுச்சிட்டோம்.
அதனால தான் அந்த ஒரு சாங்கில் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக இருப்பார், நான் தனியாக இருப்பேன், அவர் 2 பேர் சேர்ந்து இருக்கிறதுல போய் எனக்கு கம்மி மூமெண்ட்ஸ், அவருக்கு நிறையா. ஏன்னா எங்களுக்கு வந்து பிகாஸ் அதுக்கு டைம் இல்லை எங்களுக்கு, பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. 3 days தான் போய் ஆகணும், அதுக்கு மேலே முடியாது, அவருக்கும் வேறு ஷூட் இருந்துச்சு. ஸோ அதனால ப்ராக்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே போய் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் மூவிலாம் வில் டூ a good practice and we'll do it. Because as we grow we have to improve ourselves, right? So கண்டிப்பாக. ஸோ வந்து நார்மலி ஹீரோயின்ஸ் அப்படின்னாலே வந்து இந்தியாவில் இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு டாக் என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்களே இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுனால தான் டைரக்டர் உங்களே ஹீரோயினை அக்செப்ட் பண்ணாருங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டேரக்டரே ஹையர் பண்ணது நான் தான், அப்புறம் எப்படி டேரக்டரை அக்செப்ட் பண்ண முடியும்? ஸோ இஃப் ஐ ப்ரொடியூஸ் அ ஃபில்ம், எனக்கு ஒரு கான்செப்ட், நான் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா நான் வந்து ஹீரோயினாக பண்ணுவேன். ஐ வுட் நாட் லெட் எனி ஒன் டு பி பி ஹீரோயின் திஸ் மூவி. ஏன்னா நான் ஒரு இது வச்சுருக்கேன், ஒரு கோல். என்னோடய மூவிஸில் வந்து நான் பண்ணுறேன்னா அதில் ஒரு மெசேஜ் சொல்லுவேன், அது வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு கண்டென்ட்டாக போய் ரீச் ஆகணும் அப்படின்னு. ஸோ அது வந்து நான் வந்து ஆர்டிஸ்டாகவும் டெவலப் ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து நான் சிங்கிங் எனக்கு இது இருக்கிறதுனால ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் தமிழில் இல்லை. நான் என்னோட இதில் நான் ஆல்பம் போடுவேன், வேறு விஷயம் இங்கிலீஷில். பட் தமிழில் ப்ரொஃபஷனல் சிங்கர் இல்லை, எனக்கு தமிழ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா பாடணும். அப்போது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் எனக்கு சான்ஸ் கிடைக்காது. ஸோ ஆர்டிஸ்டாக இருந்தோம்னா நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஸோ ஆர்டிஸ்ட்டாக ஐ ஒன்ட் கிவ் அவே டு. என்ன வந்து நான் தான் 4-5 டேரக்டர்ஸ் எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லி நான் ஒரு டேரக்டர்ஸ் பிக் பண்ணேன். ஸோ எந்த டேரக்டர் வந்து அவளோட ஸ்டோரியில் நான் தான் ஹீரோயின் சொன்னாங்கன்னா அவங்கள தான் நான் பண்ணுவேன். இல்லைன்னா டேரக்டர் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். அப்புறம் எப்படி டேரக்டர் என்ன பிக் பண்ண முடியும்? ஓகே, அந்த மாதிரி ஒரு டாக் போயிட்டு வந்து ஐ am in the position to pick anyone in for movie. They are not in the position to give me an opportunity. இல்ல அந்த டாக்குக்கே இங்கே வேல்யூ இல்லை. காசு கொடுக்குறவங்க தானே டிசைட் பண்ணணும் யார் கொடுக்கணும் யார் கொடுக்க முடியாது ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுதான் சொல்கிறேன். ஓகே, ஸ்ரீகாந்த் சார் சாக்லேட் பாய், அதுவும் வந்து 90s வந்துட்டு பெண்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு கனவு கண்ணன் அப்படின்ற மாதிரி சார், அவர் எப்படி இந்த படத்துக்கு சூஸ் பண்ணீங்க? இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணிச்சு, அவரை நான் சூஸ் பண்ணல. ஸ்கிரிப்டுக்கு வந்து டேரக்டர் வச்சு இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவர் தான் மேட்சிங்காக இருப்பார், வேறு யாரும் வந்து இட்ஸ் நாட் மேட்சிங். அது இல்லாமல் அவர் வந்து இஸ் டூயிங் கிரேட். அவர் இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி ஸ்டோரி பண்ணியிருக்காரு. இது அவர்கிட்ட சொன்னோன்னே ஹீ ஃபெல்ட் இது பார்த்திபன் கனவு மாதிரியே இருக்குது, ஸோ லெட்ஸ் டூ இட் அப்படின்னாரு. ஸோ அவருக்கு பிடிச்சிச்சு இந்த ஸ்கிரிப்ட், அதனால தான் பண்ணார். ஸோ நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்களே இந்த மாதிரி ஸ்ரீகாந்த் சாருக்கு வந்து சோதனை, என்னடா இவர் போய் இந்த படத்தில் நடித்தார், இவரே இந்த ஹீரோயினை சூஸ் பண்ணார் அப்படின்லாம் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவர் ஆக்சுவலி அவர் ஆக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கார் நிறைய மூவிஸு. ஆனால் யாருக்கும் வந்து தெரியலை, பிகாஸ் இஸ் நாட் டூயிங் ஆஸ் அன் ஹீரோவாக பண்ணுறதில்ல, ஒரு வில்லன் அப்புறம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கனால இஸ் கம்மிங் பேக் அஸ் அ ஹீரோ. அதனால அவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவரை எப்படி எல்லாரும் பார்த்தாங்களோ அந்த மாதிரியே பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சாக்லேட், நீங்கள் சொன்னீங்களே சாக்லேட் பாயாக பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டு ஒரு ஹீரோயின் கூட பண்ணிட்டு. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப் அந்த மூவி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும் இவர் வந்து வேறு ஸ்டேஜில் இருக்காரு அப்படின்னு. இந்த பிகாஸ் மூவி அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த இது வந்து இவருக்கு திரும்பி இப்போ வரும். அவருக்கு ஹில் கம் பேக் இன் ஆஸ் அ ஹீரோ, நிறைய பண்ணுவார் இனிமேல். இந்த மூவி அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கொடுக்கும். உங்களுக்கு வந்த ட்ரோல்ஸ்லேயே எனக்கு இந்த விஷயம், இந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு, இந்த ஒரு வார்த்தையினால நான் ரொம்ப யோசித்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? நிறைய சொல்லியிருக்காங்க, எல்லாமே ஹர்ட் பண்ணிச்சு. பட் நான் ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறதுனால எல்லாரும் வந்து ஒரு டாமினேட்டிங் ஃபிகராக, ஒரு லேடியாக திங்க் பண்ணுறதில்ல, ஒரு டாமினேட்டிங் மேனாக தான் பார்க்குறாங்க. ஒரு I'm a woman, but still they're thinking like, because you're doing a lot of stuff, produce பண்ணுற, ஆக்டிங் பண்ணுற, so you're dominating everyone, all the men. ஸோ அதாவது கூட சிலவங்களே எழுதினாங்களே இது வந்து ஆண்களுக்கு கிடைச்ச சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சம் கைண்ட் ஆஃப் இது. ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் ரொம்ப ஓகே, சரி அது கொஞ்ச நாள் கழிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்படி தான் விஷயம் தெரிஞ்சுன்னா இதெல்லாம் நியூ இல்லை உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மீம்ஸ் போடுறதுல கூட எல்லாம் மேல் ஆர்டிஸ்ட் வச்சு தானே போடுறாங்க. ரஜினி சார், விஜய் சேதுபதி, அப்புறம் லெஜெண்டுன்னு ஒருத்தர் இருக்காராமே அவர், இவங்களெல்லாம் வச்சு தான் மீம்ஸ் போடுறாங்க. ஸோ கம்பேரிங் மீ அவங்கள. ஸோ என்னென்ன நான் ஒரு பொண்ணு இவங்கள வச்சு ஒரு மேன் வச்சு கம்பேர் பண்ணேன்னா அந்த டாமினேட்டிங் இது நினைக்கிறாங்க, டாமினேட் பண்ணுற பாரு இந்த. அப்போ வந்து என்னென்னா என்னோடய மூவியில் வந்து நான் மேலே இருக்கிற மாதிரியும் ஸ்ரீகாந்த் கீழே இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் நான் வந்து எனக்கு கம்மி ஸ்க்ரீன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்க்ரீன் ஸ்பேஸு அவருக்கு தான் நிறையா கொடுத்துருக்கோம். இந்த மூவி வந்து ஹீரோ சென்ட்ரிக் மூவி,
அவர் தான் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இஸ் அ ஹீரோ இந்த மூவியாக இருக்குது. அது என்னோட ரோல் வந்து சப்மிசிவ் இந்தியன் உமன் ரோல் மாதிரி பண்ணியிருக்கோம். பட் அமெரிக்கன் உமன் சப்மிசிங்காக இருக்கும். கேரக்டர் அசாசினேஷன் நீங்கள் பேசுகிறது ஓகேவா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாடி ஷேமிங்காக என்ன சொன்னாங்க, என்ன பண்ணாங்க? பாடி ஷேமிங்னா நான் பார்க்குறக்கு இந்தியன் மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், ஹேர் கலர்ஸ் அண்ட் தென் ஃபேஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மாதிரி அதுதான் வந்து எல்லாருக்கும் வந்து அக்செப்ட் பண்ண முடியல. இது இப்போ இந்தியன் உமன்னா பிளாக் ஹேர் அது மாதிரிலாம் பார்த்துருப்பாங்க. ஸோ ஐ ஆக்சுவலி சேஞ்ச் மை ஹேர் லாட். முன்னாடி ஃபுல்லாக ஃபஸ்ட் மூவிக்கு ஃபுல் பிளாண்ட் தான் வச்சுருந்தேன். அது வந்து அமெரிக்கன் ப்ரைவேட் ஜேர்னலிஸ்ட் மாதிரி அந்த ரோலு இங்கே இன்வெஸ்டிகேட் பண்ண வராங்க அந்த ரோல்னால அது ஃபுல் பிளாண்ட் வச்சுருந்தேன். பிகாஸ் யூஸ்வலி ஐ ஹேவ் ப்ரௌன் ஹேர், லைட் ப்ரௌனு. நான் வந்து என்னோட யூஎஸ் இருக்கிறதுனால ஐ ஆல்வேஸ் கோ வித் பிளாண்ட் கலர். அதை என்னால் மாற்றிக்க முடியாது. பட் அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்டோரி. பட் என்னோட நெக்ஸ்ட் மூவியோடது வந்து இந்தியன் கலர் ப்ரௌனிஷ் பிளாக் மாதிரி நாங்கள் வச்சுக்க போகிறோம். அந்த மாதிரி நான் நிறையா வேறு மாதிரி பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் மூவிலாம். அதனால ஸோ இந்த மூவிக்கு வந்து இந்த மாதிரி தான் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் அந்த மாதிரி இருக்குது. அந்த ஸ்கிரிப்டில் வந்து இட்ஸ் நாட் இந்தியன் உமன், அமெரிக்கன் உமன் இங்கே வராங்க, அது மாதிரி பண்ணுற மாதிரி தான் ஸ்டோரி தினசரி மூவியில். ஸோ அதனால அது அப்படி. ஸோ பாடி ஷேமிங் வந்து இதுதான் எனக்கு என்னோட ஃபேஸ் அக்செப்ட் பண்ண முடிஞ்சல, என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்ல அதனால அப்படின்ட்டு. இன் ஃபியூச்சர்லேயும் கிளாமரான ரோல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு இருக்கீங்களா? வெளியில் ஹையர் பண்ணி ஒரு ஹீரோயின் ஹையர் பண்ணேன்னா கிளாமர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நானே பண்ணேன்னா அது கொடுக்க மாட்டேன், பண்ணவும் மாட்டேன். என்னோட மூவிஸில் ஒரு மெசேஜ் சொல்லுவேன், ஒரு கண்டென்ட் இது பண்ணும், அந்த மாதிரி மூவிஸை நான் பண்ணுவேன். அதுக்காக ஒன்லி ஐ கேன் கிவ் தட் திங் டு பீப்புள். என்னை வந்து இப்படி தான் இந்த மாதிரி இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணணும், இவர்கிட்ட இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லணும். ஈவன் வேறு ப்ரொடக்ஷனில் நான் ஃபியூச்சரில் ஆக்ட் பண்ணாலும் நான் இதை தான் கீப் அப் பண்ணுவேன். ஐ டோன்ட் டூ எனி கிளாமர்ஸ். ஹீரோஸ் வந்துட்டு எப்போவுமே ஹீரோஸ் தான், பட் ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி கிடையாது. தமிழ் சினி இண்டஸ்ட்ரியும் இருக்கட்டும், ஆடியன்ஸுமே இருக்கட்டும், ஹீரோயின்ஸ்னால் வந்துட்டு கல்யாணம் ஆகிட்டா ஹீரோயின்ஸ்க்கு அந்த ஒரு மார்க்கெட் இருக்காது, குண்டாக இருந்தால் மார்க்கெட் இருக்காது, கொஞ்சம் ரொம்ப டஸ்கியாக இருந்தால் மார்க்கெட் இருக்காது, ரொம்பவும் லீனாக இருந்தால் மார்க்கெட் இருக்காது, கொஞ்சம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அழகை விட கம்மியாக இருந்தால் மார்க்கெட் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு விஷயம் வைக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன, ஒப்பீனியன்? அது வந்து நான் வந்து இந்தியன் இல்லாமல் அமெரிக்கனாக சொல்கிறேன். ஸோ யூஎஸ் ஹாலிவுட் மூவிஸில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து விமென்க்கு வந்து அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று சொல்லணுன்னா, இங்கே இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு மூவினா யார் ஹீரோ அப்படி தான் கேட்குறாங்க. என்ன ஸ்கிரிப்ட், என்ன ஜோனர், ட்ராமாவா ஆக்ஷனா அப்படிலாம் கேட்குறதே இல்லை. அவங்க என்னென்னா யார் ஹீரோ அந்த மூவியில். இப்போ நான் என்னோட மூவியில் கூட வெளியில் சொல்கிறப்போ அது ஸ்ரீகாந்த் படமா அப்படி தான் சொல்லுவாங்க. ஹாலிவுட்டில் வந்து அந்த மாதிரி கிடையாது. என்ன ஸ்கிரிப்ட், என்ன கதை, என்ன ஜோனர், ட்ராமாவா, ஃபேமிலி ட்ராமாவா, ரொமான்டிக் காமெடியா அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு இங்கே வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன் ஹாலிவுட்டில் வந்து நீங்கள் வந்து அப்படி சொல்கிறதுனால அவங்க வந்து ஹீரோ எல்லாருமே வந்து ஃபீமேல் லீட் மேல் லீட் தான் சொல்லுவாங்க, ஹீரோயினை சொல்ல மாட்டாங்க. அது வந்து அங்கே வந்து எப்படின்னா ஈவன் லைக் விமன் வந்து 60 years ஓல்டுனா கூட அங்கே ஆக்ட் பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் அ ஸ்டோரி. அவங்க மேரீடாக இருந்தாலும் தே ஹேவ் சில்ட்ரன், தே கேன் ஆக்ட். என்னென்னா அந்த படத்தோட ஃபீமேல் லீடாக பண்ணலாம். இந்த கண்ட்ரியில் when I come here I saw it. என்னென்னா நீங்கள் சொன்ன அதே தான், கொஞ்சம் லீனாக இருந்தால் இது சொல்லுவாங்க, இது அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து எனக்கு அப்புறம் வந்து தமிழ் சினிமாலே ஐ வில் பிரேக் இட், வாட்ச் இட். நான் வந்து அப்படி கிடையாது, ஸ்கிரிப்டை வச்சு போங்க. ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் அப்பியரன்ஸ். உனக்கு அவங்க ஆக்டிங்கில் கூட வந்து எப்படி வேணால் கொண்டு வந்துடலாம். ஒரு ஆளோட அப்பியரன்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? நம்ம we are born with this appearance, right? You cannot change it. You have to accept it. ஆக்டிங் பிடிக்கலன்னா நம்ம we can improve it. அது வந்து பிடிக்கலன்னு சொல்லுங்கள், நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், வேறு ஜோனர் கொடுக்கலாம். நம்ம as we grow நம்மளே ஆக்டர்ஸ்லாம் வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் ஒன்றும் தெரியாமல் டம்பாக வந்திருப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க நிறைய பார்த்து ஆக்ட் பண்ணி கற்றுக்குவாங்கல்ல, அது மாதிரி தான். ஓகே, அதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் சொல்கிறது அது வந்து நான் என்னோட இதில் மூலிமா நான் பிரேக் பண்ணுவேன். கமர்ஷியலாக நான் பண்ணுவேன், கமர்ஷியலுக்கு என்ன வேணுமோ அது கொடுப்பேன். ஸோ ஒரு ஐட்டம் சாங் இல்லைன்னா கமர்ஷியல் இல்லையா, அப்படி கிடையாது. யூ கேன் கிவ் லாஸ் ஆஃப் ஸ்டஃப். பட் இப்போ ஹீரோயின்ஸே வந்துட்டு ஐட்டம் சாங் பண்ணுறாங்களா, அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஐட்டம் சாங்லாம் பண்ணுறதுனால தான் விமென்னா அந்த மேன் கேன் ஆக்ட் ஈவன் 75 years ஓல்டுனா கூட ஹீரோவை ஆக்ட் பண்ணலாம். விமென் கேன் நாட் டூ இட். இங்கே தான் ஹாலிவுட்டில் அப்படி கிடையாது. ஏன் இங்கே எப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஐட்டம் சாங்கு தே வியூவிங் ஆஸ் லைக் ஆப்ஜெக்ட், ஒரு இந்த மாதிரி ஆப்ஜெக்டாக பார்க்குறாங்க. அது வந்து இன்னும் போயிட்டேன்னா அதெல்லாம் சரியாயிடும். நான் என்னோடய மூவிஸில் நான் அதை பண்ணி காமிப்பேன்.
இவ்வளோ ட்ரோலில் நான் சர்வைவ் ஆகிறேன்னா அப்போது எவ்வளோ ஒரு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் நான் என்னென்னலாம் பண்ணணும்னு. இளையராஜா சார் கூட மியூசிக் கம்போசிங் அதை பற்றி சொல்லுங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. இந்த மூவியோட ஹைலைட் என்னென்னா எனக்கு பிடிச்ச ஒரு ராஜா சாரோட சாங்கு, ஃபேவரட் சாங், வெரி ஃபேவரட் சாங் வந்து இந்த மூவியில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை அவர்கிட்ட சொல்லிட்டு நான் 2 சாங் யூஸ் பண்ணோம். அதில் ஒரு சாங் தான் என்னோட ஆல்ரெடி ரிலீஸ் ஆன சாங் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. 80s சாங், அது வந்து பயங்கர ஃபேமஸான சாங், எல்லாத்துக்கும் என்ன நீங்கள் கிட்ட ரிவீல் பண்ண முடியும்? அது ரிவீல் பண்ண மாட்டேன். படத்தை பார்த்து நீங்கள் படத்தை பார்த்து, ஏன்னா அது வந்து மெயினான ரொம்ப எக்ஸாக்டாக சர்டன் ஏரியாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரீ ரெக்கார்டிங்கில் நான் ஹீரோயினை பார்க்குறப்போ பேக்ரவுண்டில் அந்த சாங் வர மாதிரி நீங்கள் அதை பாருங்கள், அது அப்போ தான் தெரியும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது சில பிஸ்னஸ் பீப்புளுக்கு பாட்டு போட்டு காமிச்சுன்னா அவங்க சொன்னாங்க எங்களுக்கு கூஸ் பம்ப்ஸே வந்துருச்சு அதை பார்த்தோன்னே அப்படின்னு. ஜென்ரலாகவே இளையராஜா சாங்னாலே கூஸ் பம்ப்ஸ். அந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே பிடிச்ச சாங், ஒரு பிடிக்காதுன்னு ஈவன் 2K கிட்ஸ் கூட சொல்லுவாங்க அந்த சாங் பிடிக்கணும். அந்த மாதிரி சாங் அது. அந்த வந்து எங்கே போடணுமோ சர்டன் ஏரியாஸில் அதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து அவர்கிட்ட சொன்னேன். அவர் ஓகே, அவர் தானே காப்பி ரைட்ஸ் வச்சிருக்காரு, யூஸ் பண்ணிக்கோன்னா அப்புறம் அவங்க லைசன்ஸ்லாம் அக்ரி பண்ணிட்டு. இளையராஜா சார் கிட்ட இருந்து காப்பி ரைட்ஸ் வாங்கியிருக்கீங்களா? 2 சாங் போட்டிருக்கோம். ஒரு சாங் வந்து ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பல்லவி ஃபர்ஸ்ட் சரணம் அது போட்டிருக்கோம். அது ரொம்ப தேவையான இந்த படத்துக்கு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த சாங் தேவையில்லாமல் போடல. இந்த மூவிக்கு வேண்டிய சாங் போட்டிருக்கோம். சிந்தியா கடைசியா இந்த விஷயத்துக்கு நான் அழுதேன் அப்படின்னா அது என்னது? நான் அவ்வளோ சீக்கிரம் அழுக மாட்டேன். ரீசன் வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ ஐம் எ வெரி ஸ்ட்ராங் உமன். அழுகிறதுக்கு முன்னாடி நான் யோசிப்பேன் நம்ம எதுக்கு அழுகணும் அப்படின்னு. ஆனால் எதுக்கு அழுதேன் அப்படின்னா த ஒன்லி திங் இஸ் அவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு நினச்சேன் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தென் வென் ஐ லைக் எவ்ரிவன் வே ஆல் திங்க் அபவுட் லைக் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவோம்ல ஏன் இப்படி சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம வந்து என்னோட வே ஆஃப் டூயிங் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கேன், ஒரு ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது யார் பண்ணுவாங்க? மேக்ஸிமம் உமன் பண்ணதே இல்லை. யார் பண்ணுவாங்க? மேன் தான் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஒரு உமன் பாடியில் இருக்கேன். நீ ஒரு உமனாக இருக்க, ஆனால் நீ ஆம்பளை பண்ணுறதெல்லாம் நீ பண்ணுற. அப்போ நான் உன்னை என்ன நினைக்கிறது? அப்போ நீ ஆம்பளை பொம்பளை செய்யுது டிரான்ஸ்ஜெண்டர், அது மாதிரி ஒரு திங்கிங் அவங்க இருக்குது. அது வந்து எப்போ போகும்னா அது போயிடும், கொஞ்சம் இப்போவே போயிடுச்சு. பிகாஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு யூஆர் கான்ஃபிடென்ட் உமன், அதனால நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுக்கு தெரியல. அதனால வந்து நீ ஒரு ஆம்பளை பண்ணுற விஷயத்த நீ ஒரு பொம்பளை பண்ணுற, அதனால நாங்கள் வந்து நீ ஆம்பளை பொம்பளாவாக நாங்கள் சொல்கிறோம், லைக் டிரான்ஸ்ஜெண்டராக சொல்கிறோம். பிகாஸ் ஐம் ஸ்டில் அ உமன். அண்ட் தென் இப்போ தெரிஞ்சிருச்சு நீ இப்படி தான் அப்படின்னா. என்னோட கேரக்டர் தெரிஞ்சவொன்னே ஓகே யூர் உமன் பட் யூ ஆர் வெரி வெரி ஹை கான்ஃபிடென்ட் செல்ஃப் எஸ்டீம் உமன். அது புரிஞ்சிருச்சு எங்களுக்கு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், உங்களை மாதிரி நாங்களும் இருக்க பார்க்குறோம் அப்படிதான் சொல்கிறாங்க. இப்போ எல்லா உமன் வந்து தே வில் க்ரை. என்னன்னா ஐயோ நானும் உமன் தானே, எனக்கும் 2-3 நாள் கஷ்டமாக இருந்துச்சு. தே வில் க்ரை, என்னடா இப்படி நடக்குது. நான் க்ரை பண்ணதில்லை, என்ன பண்ணலாம், ஏன் இப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா நான் யோசித்தேன். அதுக்கு வந்து நீ வந்து இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான் இங்கே வரணும். நீ வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க, அதில் ஆக்ட் பண்ணியிருக்க, அது ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணலைன்னா நீ போய் பின்னாடி உட்காந்துட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம இனிமேல் பண்ணவே கூடாது அப்படின்லாம் அதை பண்ணனா என்னோட கோல் நான் எப்படி ஆம்பிஷன் ரீச் பண்ணுவேன். ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஆம்பிஷன்ஸ். எக்ஸ்பிரஸ் ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல. அதுக்கு முன்னாடி என்ன வந்தாலும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கும்ல, அப்படி தான் இருக்கணும். எது முன்னாடி ட்ரோல்ஸ் மீம்ஸ் அது இது என்னை எது கீழே கொண்டு வரணும்னு நினச்சாலும் அடித்து தூக்கிட்டு ஐ ஜஸ்ட் கோ அஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். அவங்க முன்னாடி வந்தாங்க தான் தே வில் பி ஹர்ட். யார் என்ன இனிமையாக பார்க்குறாங்களோ, யார் என்ன ட்ரோல்லாம் பண்ணுறது விட்டுருங்க, அது சின்ன விஷயம். என்னோட இதுலேயே சொல்கிறேன், எங்கள் சர்க்கிளே சினிமா சர்க்கிளே எனக்கு எனிமீஸ் இருப்பாங்கல்ல. ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுறோம்ல, அதனால் நிறையா இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கும் நான் சேர்ந்து சொல்லிக்கிறேன். அப்படிலாம் என்னையே பண்ண முடியாது. எதாவது பண்ணணும்னு நினச்சா கூட அவங்க பண்ணுறவங்க அவங்க யாரெல்லாம் எனக்கு அடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் அனுப்பிச்சு போவாங்க. பிகாஸ் ஐம் லைக் an express train. I'll just like knock it off anyone that comes in my way. நான் பட் போயிட்டே இருப்பேன். இந்த என்னோட கோல்ஸ் நோக்கி நான் ஜஸ்ட் கோ. No one can stop me. சூப்பர். எந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சோ அந்த அளவுக்கு ரிலீஸ்க்கு அப்புறமா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரணும் அப்படின்ட்டு தந்தி டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணுங்க.